இறந்த பின் நம் ஆன்மா தன்னை நினைத்து அழுபவர்களை எந்த இடத்திலிருந்து பார்க்கும், பின் எங்கே செல்லும் என்பது பற்றி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் வாங்க. மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆன்மா எங்கே எப்படி பயணிக்கும், தன்னை நினைத்து துக்கம் விசாரிக்க வருகின்றவர்களை எப்படி பார்க்கும் என்பது பற்றி இங்கே விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக மனிதன் இறக்கும் வரை அவன் மனம் நிறைய விஷயங்களை கற்பனை செய்து பார்க்கும். தூரத்தில் இருக்கும் நண்பர்களோ உறவினர்களோ என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றோ அல்லது தன்னை பற்றியோ நினைத்து பார்க்க முடியும். ஆனால் ஆன்மாவுக்கு உயிர் இருக்கிறது என்று சொல்லும் மனிதனுக்கு அவன் இறந்த பின்பு அவனுடைய ஆன்மா எப்படி இருக்கும், எங்கெல்லாம் பயணம் செய்ய முடியும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அது பற்றிய உண்மைதான் என்ன? சனாதன தர்மசாஸ்திரம். சனாதன தர்மசாஸ்திரம் யார் யார் எந்தெந்த நிலையில் படைக்கப்படுகிறார், யார் யாருடைய ஆன்மா எங்கே செல்லும், யார் மேலே யார் கீழே போன்ற மதநம்பிக்கைகளை பற்றி பேசக்கூடியது. அந்த தர்மசாஸ்திரத்தில மனிதன் இறந்த பின்பு அவர்களுடைய ஆன்மாக்கள் எங்கே பயணிக்கின்றன என்பது பற்றியும் குறிப்பிடுகிறது. அது பற்றி இங்கே பார்ப்போம். ஆன்மாவுக்கு உயிர். மனிதர்கள் உயிர் வாழும்போது மட்டுமல்ல, அவர்கள் இறந்த பின்பும் கூட மனித உடல்கள் தான் இறக்கின்றனவு ஒழிய ஆன்மாக்கள் அழிவதில்லை. ஆன்மாக்களுக்கு உயிர் உண்டு என்று தான் சொல்லப்படுகிறது. அப்படி உயிரோடு இருக்கும் ஆன்மா உடல் இறந்தபின் என்னதான் செய்கிறது? இறந்தபின், ஒரு மனிதன் இறந்தபின் முதல் 9 நாட்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு மிக அருகிலேயே ஆன்மாக்கள் உலாவும். குறிப்பாக முதல் 3 நாட்கள் நீரிலும், 4வது நாள் முதல் 6ஆம் நாள் வரையிலும், நெருப்பிலும், 7ஆம் நாள் முதல் 9ஆம் நாட்கள் வரையில் ஆகாயத்திலும் ஆன்மாக்கள் வசிக்கும். துக்கம் கேட்க வருவோர் இந்த 9 நாட்களும் ஆன்மாக்கள் வெறுமனே உலவுவதில்லை. தான் இறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டுக்குற்கு யாரெல்லாம் துக்கம் கேட்க வருகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்குமாம். 10ஆம் நாள் காரியம். அப்படி 9 நாட்கள் நோட்டமிட்டு விட்டு 10வது நாளில் அந்த ஆன்மாவின் ஜீவன் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறது. அதனால் தான் 10வது நாள் செய்யப்படும் காரியம் மிக முக்கியமானது என்று இந்து சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. பிண்டம் வைத்தல். தான் வாழ்ந்த வீட்டுக்குள் 10ஆம் நாள் அடியெடுத்து வைக்கிற ஆன்மாவின் ஜீவன் 11ஆம் நாள் மற்றும் 12ஆம் நாட்களில் நாம் வைக்கின்ற கலந்த பிண்டங்களை ஏற்றுக்கொண்டு உண்ண ஆரம்பிக்கிறது. யம கிங்கரங்கள் 12ஆம் நாள் பிண்டத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் 13ஆம் நாள் தான் யமனின் காவலர்களான கிங்கரங்கள் என்று அழைக்கப்படுவோர் கயிற்றினால் இந்த ஆன்மாவை கட்டி இழுத்து கொண்டு செல்லும். அப்போது ஆன்மா தான் வாழ்ந்த வீட்டை பார்த்து கதறி அழுமாம். பயணம் எப்படி இருக்கும்? வீட்டை விட்டு செல்லும் ஆன்மா ஒரு நாளைக்கு இரவு பகல் சேர்த்து 247 காத தூரம் அளவுக்கு பயணிக்குமாம். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆன்மாக்களுக்கு பசிக்கும் என்பதால் மாதத்தில் ஒரு நாள் எந்த திதியில் அந்த ஜீவன் இறந்ததோ அந்த திதியன்று மட்டும் ஓய்வு கொடுக்கப்படுமாம். மாத படையல். அப்படி பசி எடுக்கும்போது யார் பின்னடமளித்து பசி தாகம் தீர்க்கிறார்களோ அவர்களை அன்மா வாழ்த்தும். அதனால் தான் வீட்டில் பெரியவர்கள் இறந்த திதியன்று படையல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். 12 மாதங்கள். இதேபோல் இறந்த முதல் 12 மாதங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் அவர்கள் இறந்த திதியன்று மகாபிண்டம் வைத்து வழிபட வேண்டும். 12 மாதங்கள் வரை ஆன்மாக்களின் பயணம் தொடரும். அதன்பின் ஆன்மா யமலோகத்தை அடையும். இறந்த ஆன்மா ஒரு வருடம் பயணம் செய்யும். அதனால் தான் பொதுவாக இறப்பு நடந்த வீட்டில் 1 ஆண்டு வரை எந்தவித கொண்டாட்டங்களும் சுப காரியங்களும் செய்வதில்லை. சொர்க்கமா நரகமா? இப்படி பயணம் மேற்கொண்டு யமாகத்தை அடைந்த பின்னர் தான் அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்திற்கா என்று தீர்மானிக்கப்படுகிறது. அது அவரவர் பாவ கணக்கை பொறுத்தது. பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால் யமபுரத்திற்குள்ளும், அதுவே புண்ணியம் நிறைய செய்த ஆத்மாவாக இருந்தால் அது யமலோகத்திற்கும் செல்லும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.